ஆடி மாதம்னாலே எல்லாருக்கும் பயம். ஆடி மாதம்னா பூட மாதம், ஆடி மாதம்னா கழுவடை, ஆடி மாதம் வந்தாலே நம்மளை ஆட்டி படைச்சிரும், ஆடி மாதம் வந்தால் எங்கள் குடும்பத்துக்கே ஆகாது, வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கும், இப்படிலாம் ஒரு பயம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்குது. அது உண்மை கிடையாது. முதல்ல ஆடி மாதத்தோட பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆடி மாதம்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிங்க. மக்கள்கிட்ட ஆடினாலே பயம் இருக்கிறதுக்கு காரணம் ஆடி மாதம் பூட மாதம் அப்படிங்கிறது தான் கிராமத்தில். அதெல்லாம் கிடையாது. ஆடி மாதங்கிறது புண்ணிய மாதம், அம்மன் மாதம். ஆடி பூரம், ஆடி 18, ஆடி அமாவாசை அப்படின்னு ஆடி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் அப்படிங்கிறது வரும். இந்த ஆடி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுறது, பால் குடம் எடுக்கிறது, தீ மிதிக்கிறது, இந்த மாதிரி விழாக்கள் எல்லாமே நடக்கும். அதுமாரி மதுரை வீரன், சுடலசாமி, ஐயாரப்பன், இந்த மாதிரி சிறுதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எல்லாம் அந்த ஆடி மாதத்தில் தான் களைகட்டும். அப்போ இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறதால ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைன்னு சொல்லியிருக்காங்க. விவசாயி விதைச்சிட்டு இருந்த காசை பூரா முதல்ல போட்டு வச்சுட்டு சும்மா ஊற்றிருப்பான், கையில் 10 ரூபா இருக்காது. அதனால தான் இந்தமாரி மாதத்தில் தான் தள்ளுபடி வேலையில் பொருள்லாம் கொடுக்கறது. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம்தான், பீடை மாதம்லாங்கிறது கிடையாது. தெய்வத்துக்கு உகந்த இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தை நாம் நேர்மறை எண்ணத்தோடு கொண்டு வந்தோம் அப்படின்னாலே ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும். அப்படிப்பட்ட புனிதமான ஆடி மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்திர பகவானோட ஊடான கடகராசியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் அதான் ஆடி மாதங்கிறது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் மாதம் முழுக்க குருவோடு இணைஞ்சு குருமங்கல யோகத்தை கொடுக்குறாரு ரிஷபராசியில். சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் கடகராசியில் இருக்கார், 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. அதேமாரி புதன் கடகராசியில் இருக்கார், 5ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்கரமாகிறார். 5ஆம் தேதியிலேருந்து 28 தேதி வரைக்கும் புதன் வக்கரமடைகிறார். அதோட குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருக்க போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் வக்கரத்தில் இருக்கார். விஷப்பாம்பு ராகு மீனத்துலேயும், விஷமற்ற பாம்பு கேது கண்ணிலையும் இருக்க போகுது. இந்த கிரக நிலைகள் இந்த அற்புதமான அம்மன் மாதம், புனிதமான மாதத்தில் உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான கிரக அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் சுக்கிரன், தொழில்ஸ்தானத்தில் லாபாதிபதி சூரியன், பாக்கியாதிபதி புதன், இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்துருக்காரு. அதாவது புத ஆதித்ய யோகம் கிடைக்குது, புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறதும் கிடைக்குது. புது முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கார். பிள்ளைகள் சம்பந்தமாக கொஞ்சம் பிரச்சனை, பாக பிரிவினைகளில் தடை, சுப விரயங்கள் இது எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால கவனம். குறிப்பாக பிள்ளைகளை வெளியிடத்தில் எங்கேயும் தங்க அனுமதிக்கக்கூடாது. ராத்திரியில் கூட்டாளிங்களோட சேர்ந்து போய் படிக்கிறேன், இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போய் படிக்கிறேன், இந்த மாதிரி வேலைகள்லாம் வச்சுக்கக்கூடாது. அதுமாரி வெளியூருக்கு கூட்டாளிகளோட ஒரு டூருக்கு வரேன் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கண்காணித்து வச்சுக்கணும். கூட யார் போகிறா, எங்கே போகிறாங்க, என்ன ஏது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுமாதிரி பிள்ளைங்க தாமதமாக வீட்டுக்கு வந்தால் என்ன ஏதுன்னு கொஞ்சம் அவங்க போக்கிலேயே போய் விசாரிக்கணும். அதுக்காக பிள்ளைகளை போட்டு அடிங்க குத்துங்க என்னன்னு சொல்ல வரல, கண்காணிக்கணும். அதே நேரத்தில் கண்டிப்பு இல்லாமல் கொஞ்சம் அவங்க போக்கில் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது. ஏன்னா இது அவங்க தப்பு பண்ணல, நேரம் கொண்டு போய் விடுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். ஏன்னா ராசிக்கு சுகஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் ரெண்டுக்கும் அதிபதி சனி. அவர் வக்கரம் அடையும் போது பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைகளாலேயும் பிரச்சனை வரும், நமக்கு சொந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறதும் வரும். மருத்துவ செலவு அப்படிங்கிறது மனக்கலக்கத்தை கொடுக்கும். சோதனைகள் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். இந்த ஜோசியர் வாயை திறந்தா நல்லதே சொல்ல மாட்டார் போல இருக்கு, பெரும் கெடுதலாகவே சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. இப்போ நல்லதே இல்லையா ஜோசியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. சரி, என்ன நன்மை அப்படின்னு பார்த்துருவோம். மாத தொடக்கத்திலேயே பார்த்திங்கன்னா புதன் வக்கரம் அடைஞ்சிடுறாரு. ஆடி மாதம் 5ஆம் தேதியே வக்கரம் அடைஞ்சிடுறாரு. ஆடி 28ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் தான் இருக்க போகிறார். ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதியான புதன் வக்கரம் அடைகிறார். அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம துணிச்சலாக ஏதாவது ஒரு காரியத்தை செயல்பட்ட முடிவு பண்ணாலும் கொஞ்சம் நமக்கு யோசனை தோணும். நம்ம அப்போது நாளைக்கு பார்த்துக்குவோம், செய்யலாமா வேணாமா, இந்த மாதிரி ஒரு இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கிறது இருக்கும். இதை கடந்து நீங்கள் துணிஞ்சு முடிவு எடுத்துட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பிக்கிற வரைக்கும் போட்டு ஒன்றோட ஒன்று போட்டு பிணறிக்கிட்டு கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு சிந்தனையிலேயே ஒரு தெளிவில்லாமல் கிடக்கும். கடைசியாக ஒரு முடிவுக்கு வருவீங்க, என்ன நடந்தாலும் நான் இறங்குறேன் பார்த்துக்கிறேன்னு. அந்த முடிவும் அந்த துணிச்சலும் அதன் பிறகு செயல்படக்கூடிய உங்களோட செயல்பாடும் இந்த மாதத்தில் வெற்றியை கொடுக்கும். இது மாதிரி சனி பகவான் 5ஆவது இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்க நேரத்திலே குரு 8ஆவது வீட்டில் இருக்காருங்கிறது நல்லதில்லை. அஸ்தமஸ்தானம் வலுவடையுது, அவரோட செவ்வாயும் சேர்ந்துருக்கார். அப்படிங்கும்போது
ஒரு முன்னேற்றத்திற்கான முட்டுக்கட்டைகள். முக்கிய புள்ளிகளை பகிச்சிக்காதீங்க. ஊரில் அரசியல்வாதி, ஊரில் பெரிய அதிகாரி, முக்கிய புள்ளிகளை கொஞ்சம் பகிச்சிக்காமல் இருந்துங்க, அதான் நல்லது. சின்ன சின்ன சறுக்கல் இருக்கும். அதே நேரத்தில் 6க்கு அதிபதியான குரு 8ல் மறைகிறார் அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்குது. இதை உங்களுக்கு நன்மை தான். விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது அதாவது பெரிய அதிகாரிகள், பெரிய ஆதரவாளர்கள், பெரிய அரசியல்வாதிகள் இவங்களை பகைச்சிக்கக்கூடாதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அவங்கள பகைச்சிக்காமல் இருந்தீங்கன்னா அவங்களால பெரிய அளவில் லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. திடீர்னு மேலிடத்துல ஒரு கட்சியில் முக்கியமான ஆளுகள்கிட்டேருந்து உங்களுக்கு அழைப்பு வருங்கவா, உன்னை நீ இந்த பொறுப்பில் இரு, இதுலேருந்து செயல்படு, இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கொஞ்சம் மதிக்குவாங்க. திடீர்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா நம்ம ஒரு கட்சியில் இருந்தோம், நம்மளை எவனுமே கண்டுக்க மாட்டான், திடீர்னு நம்மளை கூப்பிட்டு பொறுப்புலாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு. இந்த மாதிரியான ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுமாதிரி கடகராசியில் இருக்க புதன் ஆடி 5ஆம் தேதி வக்கரம் அடைஞ்சு 28 தேதி வரைக்கும் வக்கரத்திலே இருக்கார் பார்த்தீங்களா? கொஞ்சம் வாகன பழுதுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் வெளியூர் பயணம் போனீங்க அப்படின்னா வாகனத்தை கொஞ்சம் முறையாக பரிசோதனை பண்ணிங்க. எல்லாம் பிரேக்கு சரியாக இருக்கா, ஆயில் சரியாக போட்டிருக்கோமா, ஒன்று டயர்லாம் சரியாக இருக்கா, எல்லாம் பார்த்துக்கிட்டு பயணத்தை மேற்கொள்ளுங்கள். பாதி வெளியில் நிற்கக்கூடாது. இது மாதிரி தந்தை வழி உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அப்பா வழியில் அத்தை இருந்தாங்கன்னா அத்தை வீட்டில் ஒரு கல்யாணம் சுப நிகழ்ச்சி ஏதாவது நடந்ததுன்னா நம்ம போகாமல் இருக்கிறது, இல்லை பத்திரிகையில் பேர் போடல, முன்னாடி போட்டேன் பின்னாடி போட்டேன்னு கோச்சிக்கிறது, இந்த மாதிரி சண்டை சச்சரவுலாம் வேண்டாம். வந்தாலும் கூட விட்டு கொடுத்துட்டு போகிறது நல்லது. அதோட ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வர்றார். உங்களோட ராசிக்கு லாபத்தில் சுக்கிரன் வர்ற நேரங்கிறது தான் பொருளாதாரத்தில் உங்களுக்கு விருத்தியை கொடுக்க போகுது. 16 தேதி வரைக்கும் பெருசாக காசு இல்லைன்னாலும் 16 தேதிக்கு பிறகு காசு பணம் 10 ரூபா நம்ம பைய ரொப்பிவிடும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. அதுமாதிரி ராசிக்கு அதிபதியாகவே சுக்கிரன் இருக்கிறதால இந்த காலகட்டத்தில் நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். நிறைய சொந்த பந்தத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதால் ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை நமக்கு உண்டாகும். அதிகார வர்க்கத்தோட ஆதரவு கிடைக்கும். நிறைய நன்மைகள். காசு பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் சரளமாக புரளும். 10 ரூபா பையில் காசு இல்லைடா, வெறும் பையோட சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்க கூட 10 ரூபா காசு வச்சுக்கிட்டு சுற்றலாம். கடங்கண்ணி இருந்தால் அடைச்ச ஃபுல்லாக நல்லாயிருக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றின பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறும். என்ன பண்ணுறது எது பண்ணுறது, அவன் 10 ரூபா காசு வச்சுருக்கான், நம்மள்ட்ட தான் 10 ரூபா கூட இல்லை, எல்லாம் நல்லா இருக்கானோ, நம்ம பொழைச்ச பொழப்பு தான் சரியில்லை, என்ன தான் உழைச்சாலும் நமக்கு கடவுள் ஒன்றும் நல்ல நேரத்தை காட்ட மாட்டேங்கிறாரே அப்படின்னு புலம்புனவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு நேர்மறை சக்தியை நமக்கு கொடுக்கும். நம்மளால் எல்லாம் முடியும், நம்மளாலையும் எல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் நம்மளும் சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சக்தியை நமக்கு கொடுத்துரும். இதை பயன்படுத்திக்கலாம். அதுமாரி மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளி இடத்துல போய் தங்குறேன், கூட்டாளிகளோடு சேர்ந்து தங்குறேன், அங்கே போய் படிக்கிறேன், இங்கே போய் படிக்கிறேன், அதெல்லாம் கிடையாது. வீட்லேயே அண்ணனே படத்தை அண்ணனே படிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு படித்ததை அண்ணனுக்கே எழுதி பார்த்துங்க. கொஞ்சம் ஞாபகம் மறதிலாம் வரும், அதெல்லாம் சரி பண்ணிங்க. இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. அதுமாரி சனி பூர்வ புண்ணியத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது குலதெய்வ வழிபாடுங்கிறது அவசியம். மாதத்தில் ஒரு நாளாவது குலதெய்வ கோயிலுக்கு போய்டுவாங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை கும்பிடலாம். குலதெய்வத்து கோயில் இருக்குது, தொலைதூரத்தில் இருக்குன்னா குலதெய்வ படத்தை வீட்டில் வச்சு வணங்கலாம். இந்த மாதிரியான வழிபாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறத கொடுக்கும். இந்த மாதம் முழுக்க மாமிச உணவுகள் அப்படிங்கிறத தவிர்த்துருங்க. வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்க. முடியலையா பால் குடம் எடுப்பாங்க. ஊரில் அம்மன் கோவிலெலாம் பால் குடம் நடக்கும். அந்த மாதிரி பால் குடம் எடுக்கிற இடத்துல போயிட்டு இந்த பால் குடம் எடுக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு உணவோ ஒரு நீர்மோரோ இல்லை ஒரு தண்ணியோ உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அஷ்டமத்தில் குரு இருக்கார். வியாழக்கிழமையில் குருவுக்கு நெய் தீபம் ஏற்றி குருவை மனசார வணங்குங்க. ரொம்ப சிறப்பாகவே இந்த மாதம் இருக்கும். சின்ன சின்ன கெடுதல்கள் வந்தாலும் தலைக்கு வந்து தலைப்பையாட போச்சு அப்படிங்கிற மாதிரி நன்மைகளும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.